எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு இந்த 2019 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை யதார்த்தமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது இந்த கன்னி ராசிக்கு உண்டு. எளிமையான வாழ்க்கையையும் யதார்த்தமாக பேசக்கூடிய திறமை பெற்றவர்கள் நீங்கள். மனசாட்சிக்கு மதிப்பளித்து நடப்பவர்கள் தான் நீங்கள். உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் சந்திரன் சுக்கிரனும் வலுவாக நிற்க இந்த புத்தாண்டு பிறப்பதால் எதிர்பார்த்த தொகை அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லணும். குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள். எதிர்பார்த்த வகையில் பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். தடைப்பட்ட பல காரியங்களை உங்களுடைய பேச்சினால் முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்திய உறவினர்கள், நண்பர்களுடைய சுயரூபம் அப்படிங்கிறது கண்டறிந்து அவர்களிடமிருந்து ஒதுங்குவீர்கள் அப்படின்னு சொல்லணும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிற விஷயம் சற்று விலகும் அப்படின்னு சொல்லலாம். வீண் சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குடும்ப வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை உயர்த்துவதற்காக நேரம் ஒதுக்கி அதற்காக உழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது 7ஆம் இடத்தில் செவ்வாய் நிற்பதால் மனைவியுடன் விவாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இந்த 2019 நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனிமையாகவே தொடங்குங்க. யாரையும் பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல விஷயமா இருக்காது. அப்படி பார்ட்னர்ஷிப்ல செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அப்படிங்கிற விஷயம் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் சற்று அதிகமாகவே இருக்கு. முன்கோபத்தை குறைக்க பாருங்கள். உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிற விஷயம் தேவை. அப்படி இல்லைன்னா அதனாலையும் சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற விஷயம் வரும். பெரியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் நீங்கள். ஆனால் இந்த 2019 அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படிங்கிறது உங்க பூர்வீகத்திலிருந்து கிடையாது. பெரியவர்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வரும். இந்த ஆண்டு தொடக்கம் முதல் நல்லா நோட் பண்ணிக்கங்க. 12/2/2019 வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேது நிற்பதால் பிள்ளைகள் கோபப்படுவார்கள். அவர்களிடம் உங்கள் எண்ணத்தை திணிக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் அதிக இடையுள்ள சுமைகளை தூக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கவனமா ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா. பூர்வீக சொத்தை சரியாக பராமரிக்க முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அப்படிங்கிற விஷயம் அவ்வப்போது போகும் அப்படின்னு சொல்லலாம். ராகு அப்படிங்கிற லாப வீட்டில் நிற்பதால் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிற விஷயம் வரும். நிறைய விஷயத்த புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குண்டான ஒரு சரியான ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த 2019 அப்படிங்கிறது சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான ஒரு முயற்சியை நீங்க செய்வீங்க. அரசால் அனுகூலம் அப்படிங்கிற விஷயம் உண்டு. ஆனால் 13/2/2019 முதல் வருடம் முடியும் வரை கேது 4ஆம் வீட்டிலும் ராகு 10ஆம் வீட்டிலும் அமர்வதால் சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வரும். வேலை அப்படிங்கிறத மாற்றுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும். வெளிநாடு செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு அல்லது வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அப்படிங்கிறது செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வரும். டிராவல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்காலத்தை பற்றிய கவலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருப்பது அப்படிங்கிறது நல்லது. இந்த 2019 முடிஞ்ச அளவுக்கு லாங் ஜேர்னி அப்படிங்கிற விஷயத்த செய்யாம இருங்க. தனித்து, அதாவது நான் சொல்றது வாகனத்துல டிராவல் பண்ணும்பொழுது, உங்களுடைய 2 வீலர்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆண்டு முழுக்க சனி பகவான் சாதகமாக இல்லாததால் உங்களுடைய தாயாரை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயம் வரும். தாய் வழி உறவுகள் மூலம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிற விஷயம் அதிகமாகவே வரும். வீடு களவு போக வாய்ப்பு இருப்பதால் குடும்பத்தினருடன் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கு முன் பாதுகாப்பு ஏற்பாடு அப்படிங்கிற விஷயத்தை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய கவலை அப்படிங்கிறது நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவு அப்படிங்கிற விஷயம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கால் நிம்மதி அப்படிங்கிற விஷயம் இழப்பீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆண்டு பிறப்பு முதல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 12/3/2019 வரை மற்றும் 19/5/2019 முதல் 27/10/2019 வரை குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் நிற்பதால் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். ஆனால் 13/3/2019 முதல் 18/5/2019 வரை
குரு பகவான் அதிசார வக்கரமாகி மற்றும் 28/10/2019 முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு குரு அப்படிங்கிற ஒரு 4ஆம் வீட்டில் அமர்வதால் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம். என்றாலும் தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் வரும். அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் அதிகமாகவே செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். 4 அப்படிங்கிறது கேந்திரம்னு சொல்லுவோம். குரு அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு பாதகாதிபதி. அவர் 4ஆம் இடம் அப்படிங்கிற கேந்திரத்தில் அமர்வதனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுப்பாரு. வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் குறிப்பா 2 வீலர்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருங்க. சொத்து வாங்கும் பொழுது சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்த பிறகு வாங்குவது அப்படிங்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா உங்க பேர்ல வாங்காம உங்க பசங்க பேர்லயோ இல்ல உங்க மனைவியோட பேர்லயோ வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை பற்றிய விமர்சனங்கள் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்ல விமர்சனங்கள் அப்படிங்கிறத விட தவறான விமர்சனங்கள் அப்படிங்கிறது, வதந்திகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட ஜாதகத்துல என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தசைக்குரியவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது முக்கியம். என்ன புக்தி நடக்குது, அந்த புக்திநாதன் அப்படிங்கிறவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் முக்கியம். உங்களோட ஜாதகத்துல நல்ல தசா புக்திகள் நடந்தால் இந்த 2019 அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அப்படி நெகட்டிவான தசை நடந்தால் இந்த 2019 அப்படிங்கிறது கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமா நீங்க எனக்கு இமெயிலும் பண்ணலாம். அடுத்த வீடியோல துலாம் ராசிக்கு இந்த 2019 புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.